அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களான சஹாபாக்களை பார்த்து, என் அருமை தோழர்களே, எந்த பிள்ளை தன் தாய் தகப்பனுடைய முகத்தை அன்போடு இரக்கத்தோடு பார்க்கிறதோ அந்த பிள்ளையின் ஒரு பார்வைக்கு அல்லாஹ் ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மையை கொடுப்பான் என்று சொன்னார்கள். கூட இருந்த சஹாபாக்கள், நபியே நாயகமே, ஒரு தடவை பார்த்தால் ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மை கிடைக்கும் என்பது நியாயமானது தான். ஆனால் ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பனுடைய முகத்தை 100 தடவைகள் பார்த்தாலுமா என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹு தஆலா மிகப்பெரிய விசால குணமுடையவன், அவன் பரிசுத்தமானவன், நன்மைகளை அள்ளி கொடுப்பதில் மகத்துவமானவன். ஒரு பிள்ளை தன் தாய் தகப்பனுடைய முகத்தை 100 தடவைகள் இரக்கத்தோடு அன்போடு பார்த்தாலும் அந்த ஒவ்வொரு பார்வைக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய நன்மையை அந்த பிள்ளைக்கு கொடுப்பான் என்று கூறியதாக இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கும் இந்த நபிமொழி முஸ்லிம் எனும் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்வருமாறு அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள், என் அருமை தோழர்களே, இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டுமென்று உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? இரண்டாவது, உங்களுடைய ஆயுளில், உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான பரக்கத்துகளும் அபிவிருத்திகளும் ஏற்பட வேண்டுமென்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறதா? இந்த 2 தேவைகளும் ஆசையும் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர் பெற்றெடுத்த தாய் தகப்பனை கனிவோடு அன்போடு பார்த்து கொள்ளட்டும், அவர்களோடு சேர்ந்து நல்லுறவை பேணிக் கொள்ளட்டும். எந்த பிள்ளை தாய் தகப்பனோடு நல்லுறவை பேணிக் கொள்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் 2 விதமான வாய்ப்புகளை, பாக்கியங்களை கொடுக்கின்றான். ஒன்று, நீண்ட ஆயுளை கொடுக்கின்றான். இரண்டாவது, பரக்கத்தான வாழ்வை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்பேற்பட்ட பெற்றோரை கண்ணியப்படுத்துவோம், அவர்களுடைய துஆவையும் பெற்றுக்கொள்வோம், உன்னதமான சுவனபாக்கியத்தை உறுதிப்படுத்தி கொள்வோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.